நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு புண்ணிய ஸ்தலம் சொல்லப்படுற சேதுக்கரை கடற்கரை. அதற்கு முன்பு உள்ள அந்த முகப்பு பகுதியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துக்கு தினமும் லட்சோப லட்சம் யாத்திரிகர்கள், அதாவது ராமபிரான் கால்பட்ட இடம் அப்படிங்கிறதுக்காகவும் இயற்கை அழகை ரசிப்பதற்காகவும் இந்த கடற்கரைக்கு வர்றாங்க. இயற்கை அழகை ரசிப்பதற்கு மாவட்டத்தில் உள்ளவர்கள் தான் வருவாங்க. மற்றபடி இங்கே இந்த யாத்திரிகர்கள், அதாவது தர்ப்பணம், இந்த புண்ணிய காரியங்கள், இறந்தவர்கள் திதி செய்யக்கூடிய அந்த கடன்கள் இருக்கிறவங்க தான் இங்கே அதிகம் வருவாங்க. இது கடற்கரை ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இந்த கடற்கரை. ஆனால் பொழுதுபோக்காக அதிகம் வருபவர்களை விட ஆன்மீக ரீதியாகத்தான் அந்த கடற்கரைக்கு அதிகம் வர்றாங்க. பொழுதுபோக்கு வருபவர்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் வருவாங்க. ரொம்ப அருமையான கடற்கரை இந்த கடற்கரை. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புலானியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடற்கரை இருக்குது. இந்த இருக்கு பாருங்க, இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோவில். இங்கேருந்து தான் ராமர் இலங்கைக்கு பாலம் கட்டி போனதாக ஒரு ஐதீகம். வானர சேனைகள்னு சொல்கிற அனுமார் அவங்களோட வானர படைகள் உதவியுடன் இலங்கைக்கு போனதாக ஒரு ஐதீகம். ரொம்ப மாலை நேரத்தில் கொஞ்சம் ரம்மியமாக இருக்கும், அதிக கூட்டம் இருக்காது. காலை நேரத்தில் இந்த மாதிரி அமைதியாலாம் எடுக்கவே முடியாது, வீடியோவே எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய யாத்திரிகர்கள் இந்த பகுதிக்கு வருவாங்க. நிறைய மாலை நேரத்தில் மதியம் 1 மணிக்கு மேலே காக்காய் கூட இருக்காது. காலையில் அதிகமான கூட்டம் இருக்கும். ஏன்னா நிறைய யாத்திரிகர்கள் இந்த கோவிலுக்கும், இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் இந்த தர்ப்பணம், திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கும் வருவாங்க. ஏன்னா ராமரோட அப்பா தசரதரே இங்கே தர்ப்பணம் கொடுத்ததா ஒரு ஐதீகம். இங்கே இறந்தவங்க படத்தையெல்லாம் போட்டு போயிடுவாங்க. இந்த பாருங்கள், இந்த இறந்து போன ஒரு படத்தையெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த சிலைகள்லாம் போட்டு போயிடுவாங்க. இப்போ சிலைகள்லாம் அதிகம் போடுறதில்ல. நாய் கூட அமைதியாக படுத்து கிடக்கு. இந்த மாதிரி அமைதியான ஒரு கடற்கரை. இந்த இடத்துல தர்ப்பணம் இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த பகுதிகளில் காலையில் தர்ப்பணம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல காலையில் அதிகமான ஆடு மாடுகள்லேருந்து அந்த தர்ப்பணம் கொடுக்குற அந்த புரோகிதர்கள்லேருந்து வெளியூர்கள்லேருந்து நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க சுற்றி. இப்போ பார்க்க ரொம்ப ரம்மியமாக காலையில் அதிக கூட்டமாக இருக்கும். மதியம் 1 மணிக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கடற்கரை அமைதியாயிரும், ரொம்ப அமைதியாயிரும். இந்த கடற்கரையிலே பெரிய மரமாக இருக்கிறது இந்த ஒரு மரம் தான். மற்றெல்லாம் கடற்கரை ஒட்டி அதிக மரங்கள் இருக்காது. இந்த கருவை மரங்கள் தான் இருக்கும். இது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய மரமாக இருக்குது. ராமநாதபுரம் பகுதிக்கு வந்தீங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு இந்த திருப்புலானி கோவில், இந்த திருப்புலானி சேதுக்கரை கடற்கரைக்கும் ஒரு விசிட் அடிக்கலாம். ரம்மியமான விஷயத்துக்கும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, ரெண்டுமே கொடுக்கக்கூடிய இடம் இந்த சேதுக்கரை கடற்கரை. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பக்கம் குப்பை கூலமும் இருக்க தான் செய்யும். உடனே குப்பை கூலம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆன்மீக ரீதியாக அவங்க விட்டுட்டு போகிற அந்த துணிகள் இதெல்லாம் இங்கே போட்டு போயிடுவாங்க தெரியாமல். ஒரு பக்கம் சுத்தமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் குப்பை குளங்களோடும் இருக்கும். இந்த கோவில் இருக்குது, இந்த ஆஞ்சநேயர் கோவில். அதுக்கு ஆஞ்சநேயர் கும்பிட்டு சனிக்கிழமைகளில் அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அதிக கூட்டம் வரும். அப்போ வர்றவங்க ஆஞ்சநேயர் கோவிலில் சாமி கும்பிட்டு கடற்கரையில் உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த படத்தை போட்டு போகிறாங்க பாருங்க. இந்த படம் ஒரு புகைப்படம் கிடக்கு. இறந்து போனவங்க ஒரு படத்தையெல்லாம் கொண்டாந்து போட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டில் வச்சுருக்கக்கூடாதுங்கிற இந்த சிலைகள்லாம் அந்த மாதிரி கோவிலில் பின்னமான சிலைகள் இருக்கும். அதாவது ஒரு புதுசாக செய்ய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சிலையை வைக்கும்போது லேசாக உடஞ்சது மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சிலைகளை கோயிலில் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால் இது புண்ணிய தலம்னால கடற்கரையில் கொண்டு போய் போட்டுருங்க, எங்கேயாவது வீசியிருங்கன்னா அந்த நிறையா கோயில்கள்லேருந்து அந்த தவறாக செய்யப்பட்ட சிலைகளை கொண்டாந்து இங்கே கடற்கரையில் போட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த கோயிலில் அந்த சிலைகள் இருந்தால் இன்னும் சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக இங்கே கொண்டாந்து போட்டு போயிடுவாங்க. இப்போ அதிகமாக சிலைகளும் போட விட்டுறதில்ல. இதுதான் சேதுக்கரைக்கு உள்ளே நுழைஞ்சோன்னா அந்த கடை வீதி இருக்கிற பகுதி. ஒரு 4-5 கடைகள் இருக்கும். திதி தர்ப்பணம் விற்கிற பொருட்கள், டீ கடைகள், ஹோட்டல்கள் ஒரு 4-5 கடைகள் இருக்கும். புதுசாக சேதுக்கரை ஊராட்சியிலேருந்து விளக்கெல்லாம் போட்டிருக்காங்க. கோயில் இருக்கும். மதிய நேரம் என்பதால் அதிகம் ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த கடற்கரைக்கு வந்தீங்கன்னா, அதாவது ராமநாதபுரம் பகுதிக்கு வந்தீங்கன்னா, இந்த கடற்கரை ஆன்மீக ரீதியாகவும் சுற்றுலா ரீதியாகவும் இந்த கடற்கரையை பார்க்க மறக்காதீங்க. கண்டிப்பாக அந்த கடற்கரையை பாருங்கள்.